தற்போது தவிக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் விழாவில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சென்னை வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தற்போது விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை வந்திருக்கிறார். சென்னை விமான நிலையத்தில் அவர் வருகை தரும் அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் தவிக தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். காலை 10 மணியளவில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். தற்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி விழாவில் பங்கேற்பதற்காக அங்கு விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார். தவிகவுடன் காங்கிரஸ் கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்நிலையில் விழாவில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தற்போது விமான நிலையத்திற்கு வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் விழாவானது தொடங்க இருக்கிறது. முதலமைச்சராக தவிக தலைவர் விஜய் பதவியேற்க இருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை வந்தடைந்திருக்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி. விமான நிலையத்திலிருந்து அவர் புறப்படும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சற்று நேரத்தில் நேரு உள் விளையாட்டரங்கில் அவர் வருகை புரிய இருக்கிறார். காங்கிரசுடன் தவிக கூட்டணி அமைத்திருக்கிறது. இந்நிலையில் விழாவில் பங்கேற்பதற்காக காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி சென்னை வந்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், தற்போது காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அங்கு வருகை புரிந்திருக்கிறார். விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்க இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் குறிப்பாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் சென்னை விமான நிலையத்திற்கு தற்போது வருகை புரிந்திருக்கிறார்கள். இவர்களை வரவேற்பதற்காக அகில இந்திய காங்கிரஸ் தரவு வகுப்பாய்வு தலைவர் பிரவீன் சக்கரவர்த்தி மற்றும் கிரீஷ் ஓடங்கர், செல்வ பெருந்தகை ஆகியோர் தற்போது வரவேற்புக்காக வந்திருக்கிறார்கள். இவர்கள் மட்டுமில்லாமல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் வருகை புரிந்து அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் வென்றது. ஆனால் பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவைப்பட்டது. இதன் காரணமாகவே தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் கட்சி இணைந்திருந்தனர். அதன் பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும், இந்திய யூனியன் முஸ்லிம் கட்சிகளும் இணைந்திருந்தனர். இதன் காரணமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு 120 இடங்கள் என பெரும்பான்மை கிடைத்தது. அதன் பிறகு டெல்லியில் இருக்கக்கூடிய மக்கள் மாளிகைக்கு சென்று தமிழ்நாடு பொறுப்பு ஆளுநராக இருக்கக்கூடிய ராஜேந்திர விஸ்வநாத் ஹர்லேக்கரை சந்தித்து விஜய் அவர்கள் ஆட்சி அமைக்க கோரியிருந்தார். அதனை ஏற்ற ஆளுநர் இன்று சரியாக சென்னை பெரியமேட்டில் உள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கில் 10 மணிக்கு ஆளுநர் தமிழக வெற்றி கழக விஜய் அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்ய வைக்கிறார். குறிப்பாக 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் இல்லாத புதிய கட்சியான தமிழக வெற்றி கழகம் தற்போது ஆட்சி அமைக்க இருக்கிறது. இன்று சரியாக 10 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நடைபெறக்கூடிய இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்க இருக்கிறார். முதலமைச்சரோடு சேர்ந்து 9 அமைச்சர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு 3 துறைகள் தன்வசம் வைத்துக் கொள்கிறார். குறிப்பாக காவல்துறை, பொது நிர்வாகம், உள்துறை என 3 துறையும் அவர் கையில் வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சராகவும் இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து 9 அமைச்சர்கள் பதவியேற்கக்கூடிய நிலைகளில் முக்கியமான நபர்களுடைய அந்த பெயர்கள் என்பது நேற்றே வெளியாகி இருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தா பொதுப்பணித்துறை அமைச்சராக செங்கோட்டையன் அவர்களும், நகராட்சித்துறை அமைச்சராக என் ஆனந்த் அவர்களும், மின்சாரத்துறை அமைச்சராக நிர்மல்குமாரும், விளையாட்டு மற்றும் மதுவிலக்குத்துறை அமைச்சராக ஆதுவர்தன் அவர்களும், திராவிட நலத்துறை அமைச்சராக ராஜ்மோகன் அவர்களும், சிறுபான்மை நலத்துறை அமைச்சராக முஸ்தபா மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக வெங்கட் ரமணன், பத்திரப்பதிவு மற்றும் வணிகத்துறை அமைச்சராக அருண்ராஜ் அவர்கள் பதவியேற்க இருக்கிறார்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் சில நபர்களும் அவருடைய அமைச்சர்களை இடம்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது என பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பாலமுருகன் பால்வளத்துறையும், டாக்டர் பிரபு காரைக்குடி ரொம்ப முக்கியமான ஒரு வேட்பாளராக அறியப்பட்டிருந்தார். நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக இருந்த சீமானனுடைய அந்த சட்டமன்ற தொகுதிகளில் நின்று ஒரு பொது வாக்கான வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்தார். அவர்களுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று சேலம் பார்த்திபன் அவர்களுக்கும் போக்குவரத்து துறை, அதே போல மகளிருக்கு எப்போதும் முக்கியத்துவம் கொடுப்போம் என்று தமிழக வெற்றி கழகம் அந்த விஜய் அவர்கள் தொடக்கத்திலிருந்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில அந்த
கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மொத்தம் 3 நபர்கள் அமைச்சரவையில பதவி ஏற்பாளர்னு முன்பே வந்து தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் தற்போது வரை சத்யபாமா அவர்களுக்கு மட்டும் சட்டத்துறை அமைச்சராக பதவியேற்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருப்பது என அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. இவர்களுக்கான அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இருக்கான தெரிவிக்கப்படுகிறது. இது மட்டுமில்லாமல் அடுத்த மூத்த நிர்வாகிகள் இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகரன் மற்றும் VS பாபு போன்றவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம்பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமைச்சரவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சியில 5 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதுல 2 சட்டமன்ற 2 வேட்பாளர்கள் அமைச்சர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என தென்பாடு இருக்கிறது. ஏனென்றால் தொடக்கத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி தரப்பிலிருந்து விஜயனுடைய அந்த பேச்சுவார்த்தை ஈடுபட்ட போது காங்கிரஸ் கட்சி 2 அமைச்சர்கள் பதவிகள் வழங்கப்பட வேண்டும் என்று கூட தொடக்கத்திலிருந்து குறிப்பிட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 35 அமைச்சர்கள் இடம்பெறக்கூடிய நிலைகள்ல 2 அமைச்சர்களாக காங்கிரஸ் கட்சி இடம்பெறுவார்கள். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 59 வருடங்களுக்கு பிறகு முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி அமைச்சரவை பதவி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றால் 1967க்கு பிறகு காங்கிரஸ் கட்சி அமைச்சரவையில் இடம் என்பது இல்லாமல்தான் 59 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி சேர்ந்த நிர்வாகிகள் அமைச்சராக ஆக போகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தற்போது இன்று இந்த பதவி ஏற்பு விழா நடக்கிறதை ஒட்டி பெரியமேட்டூர் நேரு உள் விளையாட்டு அரங்களை முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாடுகள் என்பது இருக்கிறது. கிட்டத்தட்ட சென்னை முழுவதுமாக 20,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகள்லாம் முழுமையாக ஈடுபட்டு வருகிறார்கள். எந்த அப்பாவும் நடைபெறக்கூடாது என்பதற்காகவே அங்கங்கே காவல்துறைகள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேரு உள் விளையாட்டு அரங்கு இருக்கக்கூடிய அந்த இடங்கள் முழுவதுமாக 2 கிலோமீட்டருக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளும் ரசிகர்களும் என நேற்று இரவிலிருந்து அந்த நேரு விளையாட்டு அரங்கத்துக்கு வர தொடங்கியிருந்தார்கள். முழுவதுமாக அங்குடைய ரசிகர்கள் மற்றும் கட்சி தொண்டர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சென்று வருவதற்கு ஏதுவாக காவல்துறை அந்த பேரடைகள் அமைத்து அங்க வந்து அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக சென்னையில் 20 இடங்கள்ல LED அதாவது அகண்ட திரை அமைக்கப்பட்டு ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஏதுவாக விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்பதை பார்ப்பதற்காக 20 LED டிவிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக விஜய் அவர்கள் இந்த பொறுப்பேற்பது என்பது தமிழ்நாடு முழுவதும் பார்க்க வேண்டும். சென்னையில குறிப்பாக பொதுமக்கள் ஏதுவாக பார்ப்பதற்காக முக்கிய இடங்கள்ல என்பது அந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் பதவி ஏற்ற பிறகு தலைமை செயலகம் செல்கிறார். அங்கு சென்று அவர் முக்கியமான சில விஷயங்கள கோப்புகளில் கையொப்பமிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது என சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக பதவியேற்ற பிறகும் கூட பெரியாருடைய சிலைக்கு சென்று மாலை அணிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தென்படுகிறது. ஏனென்றால் எப்போதுமே கொள்கை தலைவராக பெரியார் அவர்களையும் அவர்கள் வந்து முன்மொழிந்திருந்தார், காமராஜ் அவர்கள் முன்மொழிந்தார். இந்த நிலையில் தான் பதவியேற்ற பிறகு அங்கே சென்று மாலை அணிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த பதவியேற்பு விழா நடந்ததை ஒட்டி சென்னை முழுவதுமாகவே தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் என சென்னை முழுவதுமாக ஒரு விழா கோலமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் 59 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய கட்சி ஆட்சி அமைக்க போகிறது என்பது ஒரு பெரிய ஒரு வரலாறாக பார்க்கப்படுகிறது. இதனை ஒட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து விஜய் பதவி ஏற்பதை பார்க்க ஒரு நீண்ட நெடிய தூரத்தை பயணம் செய்து பொதுமக்களும் தொடர்ச்சியாக சென்னையை வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் என்பது சினிமா துறையில் 33 ஆண்டுகளாக கால் பதித்தவர்கள். விஜய் அவர்கள் பதவியேற்பதை ஒட்டி சினிமா துறையில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்கிறார்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, கேரளா, ஆந்திரா, மும்பை போன்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்கள் வந்து ரசிகர்கள், முக்கியமான நடிகர்கள், நடிகைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போன்று தொழில் முனைவர்களும் தொழில் அதிபர்களும் கலந்து கொள்கிறார்கள். அரசியல் கட்சி தலைவர்களும் அழைப்பதுகள் என்பது அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களும் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதை ஒட்டிதான் நேரு உள் விளையாட்டு என்பது ஒரு அதிநவீன பாதுகாப்பாக கட்டுப்பாட்டுக்குள் காவல்துறையினர் வைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக சென்னை முழுவதுமாக பல இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ராஜேஷ், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுரேஷ். The Chennai Silks in Mega Summer Sale.